சித்ரா பௌர்ணமியை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருமே 12 பௌர்ணமி நீங்கள் வழிபடலைன்னா கூட பரவாயில்ல. இந்த ஒரே ஒரு பௌர்ணமி சித்திரை மாதம் வரக்கூடியது முழு சூரியனது பிம்பத்தை கொண்டது தான் அந்த முழு சந்திரன். உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனது வெளிச்சத்தை உள்வாங்கி உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கிறார். மனநிலை சரியில்லாதவர்கள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினால பில்லி சூன்யம், இந்த எச்சனைகள், தாந்திரிகமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், இவங்க எல்லாருக்குமே தீர்வு கொடுக்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி தான். விரதம் இருப்பதும் கடலில் குளிப்பதும் வருஷத்தில் ஒரு முறை இந்த சித்ரா பௌர்ணமியில் குளிக்கிறது தேக ஆரோக்கியத்தை தரும், மன நிம்மதியை தரும், மன அமைதியை தரும், மன சந்தோஷத்தை தரும். இதை எல்லாத்த விட உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியில் பணம், பட்டம், பதவி, கணவன் மனைவி உறவு, திருமணத்தில் குழந்தை பாக்கியம், இது அத்தனையும் தரும். புண்ணிய நதியில் குளிக்கணும்னு சொன்னாங்க. அது எங்கே இருக்குது தெரியுங்களா? நம்ம நாட்டில் தான் இருக்குது, நம்ம ஊரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் சித்ரா நதின்னு சொல்லக்கூடிய அந்த நதியில் குளித்தா சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் எப்படியெல்லாம் வணங்கணும், எப்படியெல்லாம் வெற்றி பெறணும். விரதம் இருக்கிறது ஒரு வகை. இன்னொன்று, கடற்கரையில் உட்காந்து அந்த வெண்ணிலவில் உட்காந்து கணவன் மனைவியோட குடும்பத்தோடு நீங்கள் சாப்பிட்டு மகிழறதுங்கிறது ஒரு வகை. இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த 12 பௌர்ணமிகளை கிடைக்கிற மொத்த பலன் இந்த ஒரே நாளில் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த வருஷம் உங்களுக்கு எப்போ வருதுன்னு பாருங்கள். மே மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஆரம்பம். மே மாதம் 12ஆம் தேதி இரவு 10:25 வரை கொண்டாடப்படும். தாராளமாக இந்த நாளில் குறித்து வச்சுங்க. நீங்கள் காவேரி பூம்பட்டினம் தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. மெரினாக்கு போயிட்டு வாங்க, பெசநகர் பீச் போயிட்டு வாங்க, ஜம்முன்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் குடும்பத்தோடு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போங்க, ஜம்முன்னு போட்டு சித்திராண்டங்கள்லாம் செஞ்சு நைட்டு ஒரு 7 மணிக்கே போயிட்டு பௌர்ணமி நிலவு அப்படி வரும். அந்த உடல் ஆரோக்கியம் சார். வருஷத்துக்கு ஒரு முறை குடிக்க சொல்கிறது எதுக்குன்னா டாக்ஸிக் போகணும், ஸ்கின் ப்ராப்ளம் போகணும். அப்புறம் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கடலில் போய் நேராக நீங்கள் இருட்டில் போய் கஷ்டப்படாதீங்க. அளவா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கரையில் இருந்து சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு இருட்டு ஆன பிறகு குழந்தைங்கள, மனைவி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படி உட்காந்து சித்ரானெல்லாம் சாப்பிட்டுவாங்க. இது உங்களுக்கு நிறைய திருப்பத்தை வாழ்க்கையில் கொடுக்கும். கிரக தோஷங்கள் போகும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.